புக் மை ஷோ நிலவரப்படி இந்திய அளவில் எந்த திரைப்படத்துக்கு அதிகமாக டிக்கெட் விற்றுருக்கு, அதாவது டாப் 10 திரைப்படங்கள் எது அப்படிங்கிற பட்டியல் வெளியாயிருந்தது. அந்த பட்டியலில் 10வது இடத்துல ஹனுமான் திரைப்படம் இருந்தது. ஹனுமான் திரைப்படத்துக்கு 4.72 மில்லியன் டிக்கெட்ஸ் புக் மை ஷோவில் சேல் ஆகிருக்கு. 9வது இடத்துல தேவாரா படம் இருக்குது. அந்த படத்துக்கு 4.8 மில்லியன் டிக்கெட்ஸ் சேல் ஆகிருக்கு. 8வது இடத்துல சலார் திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படத்துக்கு 7.16 மில்லியன் டிக்கெட்ஸ் சேல் ஆகிருக்கு. 7வது இடத்துல விஜய் நடித்த லியோ திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படத்துக்கு 7.30 மில்லியன் டிக்கெட்ஸ் சேல் ஆகிருக்கு. 6வது இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் திரைப்படம் இருக்குது. ஜெயிலர் திரைப்படம் 9.21 மில்லியன் டிக்கெட்ஸ் சேல் ஆகிருக்கு. 5வது இடத்துல கதார் 2 திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படத்துக்கு 9.80 மில்லியன் டிக்கெட்ஸ் சேல் ஆகிருக்கு. 4வது இடத்துல அனிமல் திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படத்துக்கு 9.91 மில்லியன் டிக்கெட்ஸ் சேல் ஆகிருக்கு. 3வது இடத்துல ஸ்ரீ 2 திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படத்துக்கு 11.13 மில்லியன் டிக்கெட்ஸ் சேல் ஆகிருக்கு. 2வது இடத்துல ஜவான் திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படத்துக்கு 12.40 மில்லியன் டிக்கெட்ஸ் சேல் ஆகிருக்கு. ஃபஸ்ட் இடத்துல கல்கி திரைப்படம் இருக்குது. கல்கி திரைப்படத்துக்கு 13.2 மில்லியன் டிக்கெட்ஸ் புக் மை ஷோவில் விற்றுருக்கு. இதுதான் இந்திய அளவில் புக் மை ஷோ நிலவரப்படி அதிகமான டிக்கெட்ஸ் விற்கப்பட்ட திரைப்படங்கள். தமிழ் படங்களில் புக் மை ஷோ நிலவரப்படி அதிகமாக டிக்கெட் விற்ற திரைப்படமாக சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படம் தான் இருக்குது.